ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருப்பா? அறிவுக்கரசி தான். என்ன விஷயம் சொல்லு. என்னத்த சொல்றது? இங்க இவளுக்கு ஒரே சந்தோஷத்தோட நாதஸ்வர இசையோட உங்க அம்மா தலைமையில தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கடையை ஓபன் பண்ணிடுவாளுங்க. இன்னும் சும்மா உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? பண்ணட்டும். என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்கு. நாங்களும் அங்க போய் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறோம். அப்பதாங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன அங்க போய் சிக்கி சாவா? என்ன தேவையில்லாம பேசாத. சேதி வரும், வேடிக்கை மட்டும் பாரு. சேதி வந்ததுக்கு அப்புறம் அங்கன போய் பாரு. பெருசா ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க ஆனா சீக்கிரமா பண்ணுங்க. இங்க இவளுங்க அலட்டல் தாங்க முடியல. போய் அண்ணா சொல்லுண்ணே. என்ன எல்லாம் சரியா நடக்குதா? எல்லாம் சரியா போதுண்ணே. எங்க பையனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா கிளம்பிடுவான். போயிட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிடுவான். டேய் நீ பாட்டுக்கு அவனை அனுப்பிச்சி விட்ற. அவன் வேற பார்க்க லூசு பாய மாதிரி இருக்கான். அவன் ஏதாச்சும் நம்மளை காட்டிக்கிட்டு கொடுத்துட்டா என்னடா பண்றது? அண்ணா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. கொடுத்த காசெல்லாம் அவங்க வீட்டில் கொடுத்துட்டான். இப்போ அவன் நோக்கமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன்கிட்ட அந்த ஜனனி ஃபோட்டோ, ஃபுட்ரக் ஃபோட்டோ, நீங்கள் அனுப்பின எல்லா ஃபோட்டோவும் காமிச்சாச்சு. இப்போ அவன் நோக்கமே எல்லாத்தையும் காலி பண்ணுறதான். அந்த ஜனனி தப்பிக்கவே முடியாது. பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் பக்கா கிரிமினல்ண்ணே. அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டேய் தேவையில்லாமல் லூசு மாதிரி பேசாத. ஆமாம் எங்கே இருக்கான் அவன்? எங்கே தானே இருக்கான்? டேய் அவனை வச்சுட்டே அவன் இப்படிலாம் பேசிட்டு இருப்ப? ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் லைனில் இருங்க. டேய் இப்போ நீ என்ன பண்ண போற? இப்போ நீ என்ன பண்ண போற? நேராக போய் அந்த ஃபுட்ரக் பிஸ்னஸ் வாங்குற ஜனனி அந்த ஃபுட்ரக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். அதை செஞ்சுட்டா போன அவ்வளோதானே. கரெக்டாக செய்வியா? கரெக்டாக செய்வேன். சரி நீ தப்பிச்சிட்டேன்னா ஓகே. நாளை பின்ன போலீஸில் மாட்டினா யார் பேரை சொல்லுவேன்? யாரு பேரும் தெரியாது. வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். எங்கள் பேர் தெரியுமா? தெரியாது. ஒருவேளை போலீஸ்ட்ட மாட்டினா என்ன சொல்லுவ? நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவேன். எதுக்குன்னு கேட்டாங்கன்னா எனக்கு பிடிக்கல, அதான் செஞ்சேன்னு சொல்லுவேன்.
வேற எதுவும் பேர் வெளியே வரக்கூடாது, புரியுதா? ஆ, எதுவும் வராது.